வாங்க இப்படி ஒரு அருமையான பீட்ரூட் கறி செய்யலாம். பீட்ரூட்டு ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்குறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு 1 எடுத்துருக்குறோம், கட் பண்ணி வச்சுருக்குறோம். 4 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, மல்லி இலை. இந்த பச்சை பட்டாணியை குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். மிளகாயை போட்டுக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இதில் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்குறதும் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் வதங்கினதில் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பீட்ரூட்டை எல்லாத்தையும் நம்ம அதில் போடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வைக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதுலே. அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதோட மேலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு. அடுத்து இதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்குறான்னு பாருங்கள். அப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த ஸ்பூனில் பாருங்கள். அப்புறமா இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்க்குறோம் பாருங்கள். அப்புறமா ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். அப்புறம் கடைசியாக கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு கலவையாக கலந்து நம்ம வேக வைக்கணும். அப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சதும் கிரேவி மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. அதில் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ அதை நல்லா கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வந்துருச்சுனாலே குழம்பு முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் அருமையாக வந்துருச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த பச்சை பட்டாணி சேர்க்க போகிறோம். ஏற்கனவே குக்கரில் 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துருந்தோம் குழம்புல கடைசியாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு குழம்பு. இனிமேல் நம்ம ரொம்ப வேக வைக்க வேண்டிய தேவையில்லை. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பை ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வெட்டி வச்சிருக்கிற மல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான பீட்ரூட்டு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு ரெடி. அருமையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.